ஹலோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நியூ இயர்க்காக நம்ம செஞ்ச கிராஃப்ட் வீடியோ தான். நீங்களும் ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஐடியாவை நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நியூ இயர் உங்களுக்கும் அவங்களுக்கும் சூப்பரான ஒரு மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிளாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 4 பீசஸ் இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து 2025ன்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி திருப்பிட்டு புல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கணும். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பேப்பர் ஈஸியாக கிழிஞ்சிரும். அது புல் அவுட் பண்ணுறக்காக உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி புல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்பாக இருக்கும். இப்போது நம்ம இங்கே உள்ளே இருக்கிறதுல தான் 2025ன்னு சொல்லிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த நியூ இயரில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேப்பரை சேம் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விசிறிக்கு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். உள்ள வெளியேங்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கணும். 2 பேப்பரும் மடித்து எடுத்ததுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நடுவில் அந்த செப்பரேட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து க்ளூ போட்டு 2 சைடும் ஒட்ட வச்சுக்கோங்க. என்னதான் காஸ்ட்லியான கிஃப்டாக வாங்கி கொடுத்தாலும் நம்ம சின்னதாக எஃபர்ட் போட்டு செய்கிற எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக தான் தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. க்ளூ போட்டு ஒட்டினதும் அப்போவே வந்து பேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் செஞ்சுக்கிட்டேன். அதையும் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிச்சு இந்த மாதிரி செய்ய வச்சா அவங்களுக்கும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டேஸில் ரொம்பவே போர் அடிக்கும். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை போட்டு காமிச்சு அவங்கள செய்ய வைக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது விசிறி மாதிரி அழகாக தெரியும். இது செய்யறதுக்கு ரொம்பவே பொறுமை முக்கியம். நீங்கள் க்ளூ போட்டதையும் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து அழகாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் 2025 ஒட்டணும் இல்லையா, அதுக்காக 2025ங்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். கிளிட்டர் ஷீட்ஸ் இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி அதுவுமே இல்லை அப்படின்னா வந்து 2025 ஸ்கெட்சில் மட்டும் நீங்கள் எழுதி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே அது டெலிகேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து தான் ஒட்ட வைக்கணும். க்ளூ கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து ஒட்டிக்கோங்க. இது கூடவே நான் ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். என்ன மெசேஜ் வேணாலும் அது கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு லெட்டர் எழுத ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஸ்வீட்டான மெமரிஸை வந்து நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி கூட எழுதி அனுப்பலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் 2024 ஏதாவது ஸ்வீட்டான மெமரிஸ் நடந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது சாரி கேட்கணுமா இருந்திருக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் வந்து இது கூட லெட்டர் மாதிரி எழுதி அனுப்பலாம். இப்போ க்யூட்டாக ஒட்ட வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 3 ஹார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். 3 ஹார்ட்டையும் கிராஸாக எழுதிட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். 2025லேருந்தாவது நம்ம இதை செய்யணுண்டான்னு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். ஆனால் வருஷம் இதை செட் பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறோங்கிறது தெரில. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த இயர் முடிகிறக்குள்ளே ஏதோ பாதியாவது ப்ராசஸ் ஆகிருக்கும். இல்லை நான் 2024 இந்த கோல் எடுத்தேன், முடியல, நான் கரெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் என்ன கோல் எடுத்தீங்க, எப்படி முடிச்சிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச எல்லா கோல்ஸுமே அச்சீவ் பண்ணணும்னு நான் முன்னாடியே விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்போங்கிற நோட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.